பொதுவா பாத்தீங்கன்னா, நாம இப்போ அந்தந்த ஃபங்ஷனுக்கு ஏத்த மாரி, அந்தந்த மாரி சாரி எல்லாம் கட்டுவோம். கல்யாணத்துக்குன்னா பட்டு சாரி தான் கண்டிப்பா வேர் பண்ணிட்டு போவோம். ஒரு ஃபங்ஷனுக்கு ஒரு ஸ்மால் ஃபங்ஷன், வளகாப்பு அந்த மாரினா நம்ம ஒர்க் சாரி கட்டிட்டு போவோம். ஒரு கோயிலுக்கு போனோம் அப்டின்னா, ஒரு நீட்டான ஒரு சிம்பிளான ஒரு சாரி நம்ம கட்டிட்டு போவோம். ஆனா, நான் காட்டப் போற இந்த சாரி பாத்தீங்கன்னா, நீங்க எல்லா ஃபங்ஷனுக்கும், எல்லா ஒகேஷனுக்கும் எல்லாத்துக்குமே நீங்க கட்டலாம். கல்யாணத்துக்கு, காது குத்துக்கு, சடங்கு வீடுக்கு, சடங்குக்கு எல்லா ஃபங்ஷனுக்கும் நீங்க இந்த சாரிய கட்டலாங்க. அந்த மாரி ஒரு சாரி கலெக்ஷன் தான் நான் இன்னைக்கு நம்ம சேனல்ல கொண்டு வந்திருக்கேன். கம்மியான பட்ஜெட்ல கிராண்ட் லுக் தர கிராண்ட் ஃபினிஷ் இருக்க கலெக்ஷன்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வீக்லி 2 வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோட எண்ட்ல இந்த சாரியோட பிரைஸை நான் மென்ஷன் பண்ணிப்பேன். அந்த பிரைஸை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து நல்ல லீஃப் வச்சு பிரிண்ட் வந்துருது. பார்டர் வந்து கீழே வந்து இந்த லீஃப்லயே உங்களுக்கு வந்து இந்த வெத்தலை மாதிரி உங்களுக்கு அந்த லீஃப் வந்துருது. அது வந்து உங்களுக்கு பார்டர்ல நல்லா பெருசாவே கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு வந்து கோல்டன் கலர் வித் இது வந்து மை ப்ளூ கலர் வித் கோல்டன் கலர் கலந்து வருது. உங்களுக்கு மேல உங்களுக்கு எந்த இதுவும் வராது. கீழே மட்டுமே 5 இன்ச்சுக்கு உங்களுக்கு பார்டர் வந்துடும். இந்த சாரியில பாத்தீங்கன்னா இந்த முந்தானியில ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து நல்லா உங்களுக்கு வந்து டாசல் கொடுத்துட்றாங்க. டாசல் நல்லா சின்னதா டாசல்ஸ் அழகா கொடுத்துட்றாங்க. இந்த சாரியோட பாடி ஃபுல்லாமே இந்த பிரிண்ட் தான் உங்களுக்கு வரும். இந்த பிரிண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேட் ஆகுமோ இல்ல போயிருமோ அப்படிங்கிற கவலையே உங்களுக்கு வேணா. நீங்க மைல்டு வாஷ் பண்ணீங்க அப்படின்னா லாங் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஆயில் பிரிண்ட் வந்து போகவே போகாது உங்களுக்கு. அது நீங்க வாஷ் பண்ற கேரை பொறுத்து தாங்க இருக்கு. நீங்க ஹெவியா போட்டு நல்லா ஊற வச்சுலாம் வாஷ் பண்ணி நீங்க கசக்கிலாம் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு. நீங்க வந்து லைட் மைல்டு வாஷ் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா சூப்பரா இந்த சாரியோட லைஃப் ரொம்ப நல்லா சூப்பரா இருக்கும். பிரிண்ட் சாரி இருக்குமே போயிருமே அப்படிங்கிற பயமே உங்களுக்கு வேண்டாம். நான் சொல்ற மாதிரி நீங்க வாஷ் பண்ணீங்க அப்படின்னா இதோட லைஃப் சூப்பரா இருக்கும். மைல்டு வாஷ் கொடுங்க, மிஷின் வாஷ் கொடுக்காதீங்க. ஒர்க்கோட உங்களுக்கு வந்து இது பிளவுஸோட ஹேண்ட்ஸுக்கு வந்துருங்க. இந்த கட் ஒர்க் ஃபுல்லா வந்து பிளவுஸோட ஹேண்டுக்கு வந்துடும். உங்களுக்கு வந்து எல்போ ஒர்க்கு ஷார்ட் ஸ்லீவாவை நீங்க தாராளமா வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு இந்த லென்த்துக்கு உங்களுக்கு வந்து ஃபுல்லாமே வந்து லீஃப் அண்ட் ஃபிளவர் டிசைன் வந்து நல்லா உங்களுக்கு நேவி ப்ளூ கலர்ல இந்த சாரி நீங்க கட்டினீங்கன்னா அப்படி இருக்குங்க. வீடியோல எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியலங்க. ஆனா நேர்ல அவ்வளோ தங்கம் போட்டு அப்படின்னா மாதிரி அப்படி தக தக தகன்னு இருக்கு. அதுவே ஒரு உங்களுக்கு வந்து இந்த பிரிண்டே உங்களுக்கு ஹெவி ஒர்க் மாதிரி இருக்கு. பார்க்க அவ்வளவு பளிச்சு அட்ராக்ஷனா இருக்கு. அதுக்கு உங்களுக்கு இந்த பிளவுஸ் பாத்தீங்கன்னா இந்த சூப்பரான எம்ப்ராய்டு கொடுத்து உங்களுக்கு இது ஸ்டோன் கிடையாதுங்க. இது வந்து உங்களுக்கு வந்து சம்கி வித் எம்ப்ராய்டு ஒர்க் கொடுத்து கோல்டன் சரியில எம்ப்ராய்டு ஒர்க் கொடுத்துருக்காங்க. சூப்பரா இருக்குங்க. நாம பார்க்க போற தேர்ட் கலர் இது என்ன கலருங்க? எனக்கு எக்ஸாக்டா இது கலர் தெரியலையே. உங்களுக்கு இதோட கலர் கன்ஃபார்மா தெரியுது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்களேன். இதோட கலர் வந்து மயில் கலத்து கலரா இல்ல கிரீனா? ஐயோ எனக்கு இந்த கலர் தாங்க தெரியாது. கன்ஃபியூஸ் ஆயிடுவேன். சாரிங்க. உங்களுக்கு தெரிஞ்சுச்சு அப்படின்னா கண்டிப்பா சொல்லுங்க. என்ன கலருங்க? ஆனா பார்க்க அவ்வளோ அழகா இருக்கு, யூனிக்கா இருக்கு. இதை கட்டிட்டு போனீங்க அப்படின்னா இப்ப எல்லாருமே வந்து இந்த ஒர்க் சாரி அதுலயே நீங்க இறங்கிட்டீங்க இல்லையா? இந்த பிரிண்ட் சாரி எல்லாம் ஃபர்ஸ்ட் எல்லாம் வரும் தெரியுமா? அவ்வளோ அழகா இருக்கும். ஒண்ணுமே இல்லை, இந்த பிரிண்ட் வந்து அவ்வளோ உங்களுக்கு இந்த சில்வர் சரியில கோல்டன் கலர்ல அந்த மாதிரிலாம் வரும். இப்போ அதே தாங்க. நம்ம ஃபர்ஸ்ட்லாம் வந்து ட்ரெண்டிங் நம்ம வந்து ட்ரெண்டிங் போயிடுச்சுன்னு சொன்னதெல்லாம் மறுபடியும் இப்ப ட்ரெண்டுக்கு வந்துட்டு இருக்குங்க. அந்த மாதிரியான ஒரு கலெக்ஷன் தாங்க இது. இது முன்னாடி எல்லாம் நமக்கு போடுறோம் இல்லையா? இத ஃபர்ஸ்ட்லாம் இது வந்து நம்ம அம்மா எல்லாம் வந்து நம்ம கட்டியிருப்பாங்க இல்லையா? அந்த கலெக்ஷன் தாங்க இது. நெக்ஸ்ட் கலர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிங்க் கலருங்க. இது வந்து நான் வந்து இது வரைக்கும் காமிச்சது எல்லாமே உங்களுக்கு வந்து டார்க் கலர் தான் காமிச்சேன். என்னடா ஒயிட்டா இருக்கவங்க மட்டும் தான் போட முடியுமா? அப்படிலாம் கிடையாதுங்க. இப்ப வந்து எல்லா கலர்காரங்களும் எல்லா கலர் சாரியும் வேர் பண்ணலாம். அது நம்மளோட உரிமை. இந்த கலர் தான், இந்த கலர் டோன் இருக்கவங்க இந்த கலர் தான் போடணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. டார்க் கலரா இருக்கவங்க கூட டார்க் கலர் சாரி வேர் பண்ணலாம். அது அவங்கவுங்களோட மனசு பொறுத்து இருக்குங்க. நம்ம இந்த கலர் தான் இவங்க வேர் பண்ணணும் அப்படிங்கிற சொல்ற உரிமை நம்மளுக்கு கிடையவே கிடையாது.
இப்போ நீங்க அப்படி திங்க் பண்ணிருப்பீங்க, என்ன டார்க் கலராவே காட்டுறாங்க. சில பேர் விரும்ப மாட்டாங்க. சில பேர் வந்து போட்டுருவாங்க. டார்க் கலர் இருந்தாலும் அவங்க டார்க் கலர் சரியா வேர் பண்ணிருவாங்க. சில பேர் வந்து மைல்டான கலர், நம்ம டார்க்கா இருக்கணும் மைல்டான கலர் போடணும். அவங்களுக்காக தான் இந்த கலர் நான் கொண்டு வந்திருக்கோம். இந்த கலர் பாத்தீங்கன்னா மைல்டான உங்களுக்கு ஒரு பிங்க் கலர். இந்த பிங்க் கலருக்கும் இந்த பிளவுஸ் ஒர்க்குக்கும் பாருங்க, வாவ் சூப்பரா இருக்குங்க. சான்ஸே இல்ல. ரொம்ப ரொம்ப அழகா இருக்குங்க. இந்த கலருக்கும் இந்த பிங்க்குக்கும் இந்த கோல்டனுக்கும் அட்டகாசமா இருக்கு. மோஸ்ட்லி கேர்ள்ஸோட ஃபேவரட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிங்க் தான் நினைக்கிறேன். எல்லா கேர்ள்ஸ் கிட்ட நீங்க கேளுங்களேன், அவங்க வந்து எனக்கு பிங்க் தான் பிடிக்கும் பிங்க் தான் பிடிக்கும்பாங்க. அந்த பிங்க்லயும் நான் கொண்டு வந்துட்டேன் சூப்பரான ஒரு பிங்க். உங்களுக்கு இது வந்து பிங்க்னா உங்களுக்கு பிங்க்ல நிறைய டைப்ஸ் இருக்கு இல்லையா, அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராணி பிங்க் கலர் வரும்னு நினைக்கிறேன். இது ஆமா கரெக்டா நான் சொல்லணும்னா ராணி பிங்க் கலர், நான் சொல்றது கரெக்ட் தான் நினைக்கிறேன். ராணி பிங்க் கலர்ல லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கலர் சூப்பரான கிரீன் கலர். கிரீன் கலர், இந்த கொடியும் இந்த கிரீன் கலர் பார்க்கும்போது ஏதோ ஒரு லேட் சம்திங் இருக்க மாதிரி இருக்கு. ஏன்னா வந்து பச்சை பசேல்னு இருக்கும் இல்லையா கொடிங்கன்னா, அதே இந்த சாரிலையும் ஃபுல்லா கொடுத்துருக்காங்க. ஃபுல்லா ஹெவியா வந்து உங்களுக்கு வந்து கொடி கோல்டன் கலர் பிரிண்ட்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பரான ஒரு கிரீன் கலர் பார்டர்ல உங்களுக்கு இந்த மாதிரி வந்துருது. சாரி ஃபுல்லாமே இந்த உங்களுக்கு வந்து கொடி பரவன மாதிரி அவ்வளோ அழகா இருக்கும். சாஃப்டான ஜார்ஜெட் கிளாத்ல வந்துருதுங்க. ஹெவி ஒர்க் இல்லை, உங்களுக்கு லைட் வெயிட்டான சாரி. ஒரு நாள் ஃபுல்லா இந்த சாரி நீங்க கட்டிட்டு இருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த அலுப்பே தெரியாது. சாரி கழட்டணும், எப்படா சாரியை கட்டணும். நம்மளாம் ஹெவியான இது பட்டு சாரி அதெல்லாம் கட்டினா, சாரியே மோஸ்ட்லி நான் கெட்டினாலுமே எப்படா அதை அவுத்துட்டு நம்ம வேற ஏதாவது நைட் ட்ரெஸ் வேர் பண்ணணும் அப்படின்னு தான் தோணும். அந்த மாதிரியான ஃபீல்லாம் உங்களுக்கு வராதுங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் வேர் பண்றதுக்கு. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு சூப்பரான பிரிண்டட் சாரி. சம்கி அந்த இருக்க அந்த லேஸ் ஒர்க் அதெல்லாம் குத்தும் வைக்கும். சம் டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு இருக்கும். இந்த சாரில உங்களுக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஆனாலும் நீங்க ஹெவி ஆனா கிராண்ட் லுக் ஹெவி. இந்த சாரியோட பிரைஸ் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? 800 900 கிடையவே கிடையாதுங்க. ஜஸ்ட் 549 மட்டும் தாங்க இதோட பிரைஸ். வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துட்டு இருக்கோம். இந்த கலெக்ஷன் இந்த பிரைஸ் பார்ட்ல எங்கேயுமே கிடைக்காது, நான் அடிச்சு சொல்லுவாங்க. கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் வேணும் அப்படின்னா மறக்காம பை பண்ணிருங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ரொம்ப கிராண்டான ஹெவி ஒர்க்குடைய கம்மி பட்ஜெட்ல லைட் வெயிட்டான சாரிய நான் அப்லோட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் பாத்தீங்கன்னா இந்த வீடியோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் பின் பண்ணிருக்கேன். கண்டிப்பா எல்லாரும் மறக்காம செக் பண்ணி பாருங்க.